தினமணி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல்ல என்னதான் 5 கோப்பை ஜெயிச்சிருந்தாலுமே கூட இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் தோக்கலாம் அப்படின்னு விதவிதமா தோத்துட்டு இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆட்டத்தை பத்தின ஒரு ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா ஏதோ ஒரு அணி தோக்க போறாங்க. ஆனா அந்த தோல்வியில என்ன புதுமை இருக்கும் அப்படின்றத பத்தி தான் விவாதிக்க போறோம். தமிழ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறார். தமிழ் சென்னையும் மும்பையும் விளையாட போகிறாங்க, சேப்பாக்கம்ல விளையாட போகிறாங்க. நிச்சயமாக எனக்கு யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதுல பெரிய சுவாரஸ்யமே கிடையாது. யார் தோக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு சுவாரஸ்யமாகவே இருக்குது. நிச்சயமாக சென்னை அணி கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் பண்ணுவாங்க. இந்த டீம் போட்டால் ஜெயிக்குமா, அப்போ வேணாம், அப்போ மாற்று அப்படின்னு ஏதோ ஒரு டீமை மாற்ற போகிறாங்க அப்படின்றது தெரியுது. என்னதான் பெரிய ஜாம்பவான் படை இருந்தாலும் நாங்கள் ஜெயிக்க மாட்டோப்பா அப்படின்னு ஒரு பெரிய ஜாம்பவான் படையோட மும்பை விளையாட போகிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு இந்த தோல்வியில் என்ன புதுமை இருக்கும் அப்படின்றதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. யார் தோக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்குது இந்த ஆட்டத்தில்? இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் இவங்க இருக்க இடத்த பார்க்கும்போது இந்த ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்குமாங்கிறதே எனக்கு பல கேள்வி இருக்கு. நீங்கள் தோக்கத்தில் சுவாரஸ்யம் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க. நான் ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, சிஎஸ்கே ஒரு மேட்ச் அவங்கள பீட் பண்ணி நல்லா வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருப்பாங்களே தவிர மற்றபடி ரெண்டு டீமே நீங்கள் சொல்ல மாதிரி தான் எல்லாரும் எப்படா தப்பு பண்ணலாம் என்னடா பண்ணலாங்கிற மாதிரி மாற்றி தோத்துட்டு வந்துட்டுருக்காங்க. டாப் டீம்ஸ்லாம் பார்த்துட்டு இவங்க டீம் விளையாடுறது பார்க்கும்போது என்னங்க நீங்கள் பிளேயிங் லெவனை கண்டுபிடிக்கிறதுக்கும் டீம் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் எடுத்தால் பரவாயில்ல, 9 மேட்சா 8 மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுவாரஸ்யமாக பெருசாக இருக்க போகிறதுல சென்னையில் விளையாடுறதுனால சென்னைக்கு அட்வான்டேஜ் இருக்க போகுது. மும்பை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் மும்பை இந்த வாட்டி ரொம்ப பிலோ ஆவரேஜாக விளையாண்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யம் இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக. நீங்கள் பாயிண்ட்ஸ் டேபிள் குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ அதில் சிஎஸ்கே 3 ஆட்டங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. புள்ளிகள் பட்டியலில் 6வது இடத்துல இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2 ஆட்டங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 4 புள்ளிகளோட 9வது இடத்துல இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிஎஸ்கே கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஐபிஎல் சீசனில் ஏற்கனவே இந்த அணிகள் மோதி இருக்கிறாங்க. மும்பையில் நடந்த ஆட்டம் எல்லாருக்குமே தெரியும். சஞ்சு சாம்சன் போட்டு குழந்தை கட்டினாரு. 200க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சாங்க. அவங்க 100 கிட்ட என்னமோ சுருட்டி நாளைய வெற்றி பெற்றனே இந்த பாரா சிஎஸ்கே கம்பேக் அப்படின்னு ஒரு உயிர்ப்பை அந்த அணிக்கு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு ஆட்டம் அதில் சிஎஸ்கே கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். கடந்த 5 ஆட்டங்களை பார்க்கும்பொழுது, அதாவது இந்த சீசனில் கடந்த 5 ஆட்டங்களை பார்க்கும்பொழுது சிஎஸ்கே ஓரளவுக்கு 3 மேட்ச் ஜெயிச்சு 2 மேட்ச் தோற்றுருக்குறாங்க. ஆனால் மும்பை பார்த்துட்டோம் அப்படின்னா 4 மேட்ச் தோற்று 1 ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ பெரிய விஷயம் அது. இந்த இரு அணிகள் மோதின கடைசி ஆட்டங்களில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான் அதுலேயும் ஆதிக்கம் செலுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், கரெக்டு தான். சிஎஸ்கே 4 ஆட்டங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. மும்பை 1 ஆட்டம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. கடைசி 5 ஆட்டங்களை இந்த இரு அணிகள் நேருக்கு நேர் மோதினதில்லை. ஸோ இந்த வகையிலெல்லாம் பார்க்கும் பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி சேப்பாக்கமும் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய அவங்களுக்கு என்னென்னா, மேட்ச் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அவங்க ஒழுங்காக ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சீசனுக்குள்ள மொமெண்டம் கிடச்சி உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க எங்கே லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சுக்கு ஈஸியாக லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இல்லை எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் சென்னை ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச் ஒரு 3rd பிளேஸில் இருக்காங்கல்ல, அந்த மொமெண்டம் ஆக்சுவலாக சிஎஸ்கேக்கு இல்லை மொமெண்டம் அந்த இடத்துல கிடைக்காது. கண்டிப்பாக இது சிஎஸ்கே இருந்துக்க வேண்டிய இடம் தான் ஷோராக நான் சொல்லுவேன். அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா வெற்றியை விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி விளையாடும் போது ஜெயிச்சுட்டு வரும்போது மறுபடியும் குஜராத்தில் வரும்போது ஜெயிப்பாங்க பார்த்தா அவங்க மறுபடியும் நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அப்படி மாறி என்னன்னா அவங்கள்ட்ட டீம் காம்பினேஷன் ஒரு வின்னிங் காம்பினேஷன் கிடச்சிச்சுன்னா ஃப்ளெமிங்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதே மாதிரி ருத்ராஜுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அகில் ஹுசேனை உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வரும்போது ஒவ்வொரு பிளேயர்ஸாக அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல், அந்த இம்பாக்ட் பிளேயர் சம்மந்தமே இல்லாமல் இம்பாக்ட் பிளேயர் உடனே சர்ஃப்ராஸ் இறக்கி விட்டு எதுக்கு இப்படி பண்ணாங்க. இது மாதிரி டாக்டிக்கலாக நிறைய டிசிஷன்ஸ் என்னென்னா மாற்றி எடுத்து டீம் காம்பினேஷன் சரியாக அமைஞ்சாலுமே இல்லை சரியா அமையான்னு சொல்லிட்டு அவங்களே ஏதாவது சினிமா படங்களை சொல்லுவாங்க மண்டக்கோளார பிடிச்சவன் அப்படின்னு. அதுதாங்க அந்த மாதிரி தான். உண்மையிலேயே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் சிஎஸ்கேவுக்கு இப்படி விளையாடுறாங்களா இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே பிளே ஆஃப்கே போக மாட்டாங்க, நல்லா அடி வாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சது போயிட்டு இடையில திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்து நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வேணாங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தான் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் தானே தட்டி கழிக்கிற மாதிரி இவங்க தான் சொதப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். சிஎஸ்கே ஜெயிச்ச ஆட்டங்கள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் அடிச்சிருக்கிறாரு. ஸோ சஞ்சு சாம்சன் அடித்தா வெற்றி, இல்லைன்னா தோல்வி அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். பேட்டிங் வச்சு நம்ம மற்ற விஷயங்கள் ஆராய வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்துட்டாருங்க இப்போ பாருங்க அப்படின்னு ஏதாவது நீங்கள் தூக்கிட்டு வர போறீங்களா? இல்லைங்க, ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு அந்த ரொம்ப பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன்.
அவருக்கு வேணா மென்டலி வந்து வெளில வந்திருப்பாரு தவிர அதுலேருந்து ஓகே ஒரு 70+ ரன்ஸ் அடிச்சதுனால ஓகே நம்ம அடிக்கவே இல்லை, நம்மகிட்ட ஒரு 50 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 6 கேம் நமக்கு இருக்குது வந்து. ஐ மீன் சிஎஸ்கேக்கு ஒரு 6 கேம் இருக்குது, 8 மேட்ச் முடிஞ்சிருக்கு, 6 கேம். இந்த மற்ற எந்த காம்பினேஷனும் திங்க் பண்ணாமல் இந்த 6 கேமை நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற மட்டும் அவங்க திங்க் பண்ணாங்கன்னா வந்து மேபி உங்களுக்கு பிளே ஆஃப்க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லையா, இல்லை திரும்ப நான் காம்பினேஷன் உங்களே கிடையாது, திரும்ப காம்பினேஷன் மாற்றுவேன், எனக்கு வந்து என்ன வேணாலும் நான் திரும்ப இந்த டீம் நல்லா இருக்கா, இதில் வந்து நான் புதுசாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே தோத்தாலே பிளே ஆஃப் வந்து அவங்க மறந்துட வேண்டியது. அந்த மாதிரி தான் வந்து சுச்சுவேஷன் இருக்கு வந்து. அப்போ இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் வச்சிருந்தா நல்லது. கப்பு வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கப்பு வேணாம் எனக்கு வேணாம்னா அடுத்த மேட்ச் தோத்துட்டு நீங்கள் நடை கட்டிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் டேபிளில் இன்னும் மேலே போகிறத பற்றி கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனால் மேலே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் யாருன்னு பாருங்களேன். டாப்பில் இருக்கிற 2 பேரை விட்டுருங்க. ஒன்று வந்து பஞ்சாப், அவங்க வந்து தோக்காதான்னு சொல்லி ஒரே ஒரு தடவை தான் தோத்துருக்குறாங்க. அதுவும் அடுத்து வந்து அந்த தவிர திருப்பி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் நான். அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, அதுக்கப்புறமா 3வது ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்க 3 பேர் ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. இந்த 4வது இடத்துக்கு யார் அப்படின்றது பெரிய போட்டியே போயிட்டு இருந்தது. அதில் எல்லாருமே மொக்கையாக ஆடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். அதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னே நம்ம ஒரு வீடியோ கூட போட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் எனக்கு என்னமோ இப்போ அண்மையில் பார்க்கும் பொழுது பார்த்தா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு 5 ஆட்டங்களில் ஜெயிச்சு அந்த இடம் எனக்கு தான் அப்படின்னு அவங்க வந்து போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த டீமில் ஏகப்பட்ட ஓட்ட உடசல்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பூசி மழுகி ஓட்டை வச்சு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி அவங்க மேலே வந்துட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸும் வந்து ஒரு பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ஏன் முக்கியமானதுன்னா வந்து அவங்க இப்போ கடைசியாக விளையாண்டது வந்து ஆர்சிபியோட விளையாண்டாங்க வியாழக்கிழமை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதோட விளையாடி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா விளையாட போகிறது பஞ்சாபோடையும் ராஜஸ்தானோடையும், அதாவது அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அணிகள் கூட விளையாட போகிறாங்க. அதுலேயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த டீமோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இங்கிட்டு சிஎஸ்கே யார் கூட விளையாடுறாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். மும்பை கூட விளையாடுறாங்க, லக்னோ கூட விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான அணிகளோட ஜெயிச்சு புள்ளிகள் பெற்று மேலே போகிறதுக்கும் அந்த அணிகள் பெற்று போகிறதுக்கும் யார் டிசர்வ்டாக இருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறமும் அந்த கனவெல்லாம் நான் வச்சிருப்பேன் அப்படின்னா வந்து உங்கள் மன தைரியத்தை நான் பாராட்டி ஏதாவது கம்பெனிட்ட சொல்லி ஒரு பரிசு இல்லை, நீங்கள் என்ன வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்களாம் பெரிய டீம் கூட விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சிஎஸ்கேவுக்கு வேற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அது மொக்க டீமோ உன் கான்ஃபிடன்ஸ் என்னவா இருக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை வந்து. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் அதுவே வந்து எனக்கு சாதகமாகவோ அது சிஎஸ்கேவுக்கு சாதகமாகவோ பார்க்குறேன் வந்து. இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மேட்ச்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சாப் கூடயோ இல்லை ஆர்சிபி கூடயோ இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் கூடயோ போட்டிருந்தாங்கன்னா இந்த சிஎஸ்கே நிலைமை நினச்சி பாருங்க, அது அடிச்சு முடிச்சு விட்டாங்க, வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு உருவாயிரும் வந்து. இப்பயாச்சும் வந்து ஒரு எட்ஜில் ஒரு 100 இலையில வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த 6 மேட்சும் யார் கூட நடக்குதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன டீம்ஸ் கான்ஃபிடன்ஸ் லெவலில் தடுமாறி ஜெயிச்ச டீம்ஸ் தான் நடக்குது வந்து. அப்போ இவங்களுக்கு என்ன அடி வாங்கினவங்களே கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து ஓரளவுக்கு கம்மியாக அடி வாங்கியிருக்கான்னு சிஎஸ்கே இருக்காங்க. அப்போ அவன் அடிக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்காது. அட் த எண்டு என்னன்னா வந்து இன்கேஸ் ஒரு பிளே ஆஃப்ல நுழைஞ்சிட்டாங்க, ஒரு நுழையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் அடி வாங்கி கடந்து வந்துட்டோம், இனிமேல் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு ஏதோ ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது வந்து. கப் அடிச்சுவாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு மாறலாம் பூஸ்டப் ஆகும் வந்து சின்ன டீமாக இருக்கிறதுனால. இதே பெரிய டீம்னா அவங்க சைக்கலாஜிக்கலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஐயோ நம்ம இவங்களை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி அந்த ரேஸ்லேயே தோற்றுருவாங்க வந்து. சரி, ஓகே, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னால் பேட்டிங்கை மட்டும் லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிடலாம்னு நினைக்கிறேன். சந்து சாம்சன் 6 நாள் ஜெயிக்கிறாங்க, அவரை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு, அது கண்டினியூ ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறி. பிரேவிஸ் எப்போ ஃபார்முக்கு வருவார் அப்படின்றது தெரியலை. மற்ற விஷயங்கள் கார்த்திக் சர்மா சொதப்பிட்டே இருக்கிறாரு, அவருக்கு பதிலாக பிரசாந்த் வீர் ஏதாவது உள்ளே கொண்டு வரலாமா, இல்லை உர்வில் பட்டேல் வந்து எனக்கு தெரிஞ்ச நம்பர் 3 அப்படியே அவரை சஸ்டெயின் பண்ண வைக்கலாமா, என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொருதும் பேசுகிறோம், அவங்க இதுதான் சிஎஸ்கேவோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் நினச்சி நம்ம ஒன்று சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அதில் மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறவே இல்லை. காம்பினேஷன்னா ஒன்ஸ் ஜெயிச்சாங்களா, இப்போ மேட்சஸ் 2-3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்க வந்து அந்த காம்பினேஷன்லேயே அவங்க போகிறதாங்க ரைட்னு எனக்கு தோணுது. நீங்கள் கார்த்திக் சர்மா எடுத்து வரீங்கன்னா அவர் ஒரு சேஞ்ச் மட்டும் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். பிரசாந்த் வீர் அதாவது அது மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவர் வந்து 2 பேரும் அடிக்கக்கூடியவர். கார்த்திக் சர்மாவை கம்பேர் பண்ணும்போது பிரசாந்த் வீர் பவுலிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அதனால் அவர் உள்ள வச்சுக்கலாம். மற்றபடி எந்த ஒரு காம்பினேஷன் போட்டு உங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லபடியாக இருந்து வந்து இப்போ உள்ளது இப்போ காம்பினேஷன் மாற்றி மட்டும் என்ன வின் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு சூழல் இருக்குது வந்து. அதனால ரொம்ப மாற்றாதீங்க, ஆட்டோ ஓடாது. ஆமாம், கண்டிப்பாக வந்து அப்போ காம்பினேஷனில் ரொம்ப நீங்கள் டச் பண்ணாதீங்க. பவுலிங் ஆப்ஷனுக்காக வந்து பிரசாந்த் வீரர் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டு, ஏன்னா அவர் பண்ணுறது தான் கார்த்திக் சர்மா பண்ண போகிறாரு, இவர் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா பவுலிங் உள்ளுக்குள்ளே வர போகிறாரு. அப்போ இந்த ஆப்ஷனில் போயிடலாம் அப்படிங்கிறதா வந்து. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேறு நீங்கள் ருத்து ஃபார்ம் கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் வந்து. ஃபார்ம் கொண்டாரா இல்லை வந்து ஜஸ்ட் அந்த மேட்ச் வந்து வேறு வழியில் ரெஸ்பான்சிபிலிட்டி விளையாடுங்கிறதா ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸ் விளாண்டாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இப்போ இதே
அதை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் நல்ல ஆக்சிலரேஷன் பொசிஷன் ஸ்லோ இன்ஸ்னு போட்டு முடிச்சு விட்டு போயிட்டீங்க. இல்லைங்க அன்னைக்கு வந்து அப்படிதாங்க அவர் விளையாண்டு ஸ்லோ இன்னிங்ஸ்னா அந்த இடத்துல அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி வார்த்தை சொன்னல ரெஸ்பான்சிபிலிட்டி விளையாடணும் வந்து ஏன்னா அவர் அவுட் ஆயிட்டானா ஸ்கோரே வந்திருக்காது அதுக்காக சொல்லுவாங்க வந்துட்டாரு. நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்து வந்து அதை கண்டினியூ பண்ணணும். இப்போ சஞ்சு சாம்சன் அடுத்து விளையாடும் போது இந்த ஒரு காம்போ வந்து நல்லா விளையாண்டாங்கன்னா வந்து நல்லா இருக்கு. ஒரு 6 மேட்ச் ஜெயிக்கணுங்கிறதுல எப்படி இருக்கும் பாருங்க 6 மேட்ச் 6 ஜெயிக்கணும் வந்து அட்லீஸ்ட் 5 ஜெயிச்சே அவனுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடத்துக்கு அவள் பேட்டிங்கில் பெரிய சேஞ்ச் பண்ணானா இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் இருந்தால் போதும் நான் எனக்கு தோணுது வந்து. பவுலிங்லுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றங்கள் எதுவுமே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். 6 பந்து வீச்சாளர்களோட களமிறங்கலாம். அந்த 6 பந்து வீச்சாளர்கள் யார் அப்படின்னா அக்கீல் ஹுசைன், நூர் அகமத், அதுக்கப்புறமா அன்சுல் கம்போஜ், அதுக்கப்புறமா இன்னும் ஜேமி ஓவர்டன், முகேஷ் சௌத்ரி, 6வதா வந்து இவங்க குர்ஜப்னீத் சிங்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பதிலாக வேணா ஆகாஷ் மத்வாலை கொஞ்சம் களமிறக்கி பார்க்கலாமோ அப்படின்னு தோணுது. அவர் நல்லா கொஞ்சம் பந்து போட்டுற அனுபவம் இருக்குது. அவரை நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் ஐபிஎல்ல மும்பைக்காக விளையாடும்போது எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சிருந்தது. ஸோ மேபி ஆகாஷ் மத்வாலை ஒரு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை தவிர்த்து இந்த 6 பந்து வீச்சாளர்கள்லாம் இருப்பாங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்லை இதுக்குள்ளே நம்ம டீமில் இந்த பந்து வீச்சாளர்களே போதும் வந்து இது இல்லாமல் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு வந்து இடையில என்ன பண்ணுறோம் சிவம் துபே யூஸ் பண்ணிக்கிறோம் வந்து. அவர் என்னங்க பண்ணுறது அவர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நானும் யூஸ் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் இல்லைங்க அவங்க போன மேட்ச் யூஸ் பண்ணாங்க வேறு வழி இல்லை. அந்த இம்பாக்ட் சப்பை வந்து தப்பாக யூஸ் பண்ணதுனால சிவம் துபேக்கு தெரியாமல் ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆனிச்சு அவர் பந்து போகிறதுக்கு. அதை அப்படி கிரியேட் ஆகிற மாதிரி இல்லாமல் இடையில இப்போ மிடில் ஓவர்ஸில் ஒரு 2 ஓவர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஓவர் வந்து என்னன்னா அவர் ஒரு 6 ரன் 7 ரன்ல 10 ரன் கொடுக்கட்டுமே ஓவர் கொடுத்தாலுமே வந்து அந்த இடத்துல கண்டினியூ பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்க்கு வேறு பவுலர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் வந்து வச்சுக்கலாம் வந்து. இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து இடையில கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து. சரி நம்ம சென்னை பற்றியே ரொம்ப நேரம் பேசியாச்சு. கடைசியாக மும்பை பற்றி பேசி ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மும்பையில் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா வருவாரான்றது தெரியலை. ஒரு வழியாக வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரயன் ரிக்கல்டன் அதுக்கப்புறமா வில் ஜாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது மும்பை இந்தியன்ஸ்க்கு. ரயன் ரிக்கல்டன் இந்த மாதிரி விளையாடுவார். ஆனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த ஃபார்மை கேரி பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியலான ஆளான்றது நமக்கு தெரிஞ்சிடும். சிஎஸ்கேவோட மேட்சரோ தெரிஞ்சிடும் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நமன்தீர் வந்து திடீர்னு அடிக்கிறாரு, திடீர்னு அடிக்க மாட்டாரு. சூரியகுமார் யாதவ் அடிக்கவே மாட்டாரு. பரவாயில்லைங்க நமன்தீராவது பரவாயில்ல. அவர் கன்சிஸ்டண்டாக விளையாண்டு 1-2 மேட்ச் தான் சொதப்படுறாரு. கன்சிஸ்டண்டாக சொதப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இப்போ என்னன்னா வந்து சூரியகுமார் யாதவ் வந்து உள்ளுக்குள்ள ஸ்குவாட்ல இருக்காரு. எப்படி சொதப்படுறேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கம்மியாக ரன்ஸ் அடிக்கிறாரு. அவர் பழைய சூரியகுமார் யாதவ் 360 டிகிரியில் எப்படி விளையாடுவார் அப்படிங்கிறது போயிட்டு அவர் அப்படி விளையாடுறதே பார்க்க முடியல. அந்த மாதிரி இருக்கு வந்து அவர் ஃபார்ம் குறைய மாட்டாரு. திலக் வர்மா ஒரு மேட்சஸ் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அவரும் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டவுனுக்கு இறக்கி ஆட வைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் கீழே இறங்கி விளையாடலாம். போன மேட்ச் கொஞ்சம் மேலே வந்து அடிச்சார். ஒரு 15 பாலுக்கு 33 ரன்னுமோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன் நான். பட் எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா ஒரு பொசிஷன் மேலே போயிட்டு ஹார்திக் பாண்டியாவை தன் ஒரு ஃபினிஷராகவே வச்சு விளையாடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பந்து வீச்சு ஸ்ட்ராட்டஜிக்காக பேட்டிங் முடிச்சுட்டு போகலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலாக பொறுத்த வரைக்கும் இப்போ ஈவன் வந்து மும்பை நல்லா ஸ்கோர் பண்ணி 230 அடித்தாலுமே கூட எதிரணி எப்படி இருக்காங்கன்னா நீ என்ன வேணா அடிச்சுக்கப்பா, நீ கடப்பார டீமா என்ன வேணா அடிச்சுக்க, நான் அடிக்கிறேங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கேம் வந்து ரொம்ப இந்த ஐபிஎல் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நீ என்ன ஸ்கோர் அடித்தாலும் நான் வந்து சேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல மும்பையும் இருக்காங்க, எல்லா டீம்ஸும் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் வந்து. நீங்கள் பவுலிங் இப்போ சொல்லுங்கள். பவுலிங் தான் எனக்கு என்ன இப்படி ஒரு பவுலிங் லைனை பச்சுமே 240 ரன்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியலைன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னே சொல்கிறேன். இப்போ யாரெல்லாம் பாருங்களேன், ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா, கசன்ஃபர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐபிஎல் ஃபுல்லாகவே நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. கசன்ஃபர் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வேற யார் இருக்காங்க அவங்களுக்கு இதுக்கு பார்ட் டைமா வில் ஜாக்ஸ்லாம் வேற ஒரு 2 ஓவர்லாம் கை கொடுப்பாரு. அவர் இன்ஜுரியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். எனக்கு தெரிஞ்சு இவர் கேஷவ் மகாராஜ் ஏதாவது கொண்டு வரலாமா அப்படின்றதும் தெரில. அஸ்வினி குமார் நல்லா போட்டார். அவர் போன மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டார் பாவம். ஆக்சுவலி நீங்கள் போன மேட்ச் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு 7 பந்து வீச்சாளர்கள் கிட்ட இருந்தாங்க இம்பாக்ட் ரூலும் சேர்த்து. ஆனால் ஷார்துல் தாக்கூர் கடைசி வரைக்கும் ஒரு ஓவர் கூட கொடுக்கல. எதுக்கு அவர் கொண்டு வந்தாங்க கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, எதுக்கு இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதான் டாக்டிக்கலாக சில டிசிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் எடுக்கிறாங்க. ஒரு தோல்விகளை பார்த்துட்டு வந்துட்டு ப்ரெஷரில் போகிறதுனால என்ன பண்ணுறோம் தெரியாமல் சரி இப்படி பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாற்றி ஏதாச்சும் போட்டு அது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எண்டில் வராமல் திரும்ப ஒரு நெகட்டிவாக தான் ரிசல்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. அது மும்பை இந்தியன்ஸ்க்கு சென்னையோட மும்பை இந்தியன்ஸோட நம்ம ரொம்ப சோகமாக தாங்க இருக்குது வந்து. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஆறுதல் பட்டுக்கிறீங்க. இல்லை அது உண்மையாக தானே வந்து ஒவ்வொரு மேட்ச் அது அவங்க டாமினண்ட்டாக கம்பேக் கொடுத்தாலும் பார்த்துருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் இதே மாதிரிலாம் இருந்து கம்பேக் கொடுத்து ஜெயிச்சு அந்த டோர்னமெண்ட் எப்படி ஃபார்வர்ட் ஆவாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வாட்டி கம்பேக் கொடுக்கறதுக்கா நீ என்ன அடித்தாலும் நான் அடிப்பேன், நீ பவுலிங் போட்டு பிரிப்பேன்னு சொல்லிட்டு ஜஸ்பிரீத் பும்ரா எப்படிப்பட்ட பவுலர் வந்து அவர் பாலை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரொம்ப கேஷுவலாக ஆடுறாங்க. அதனால தான் வந்து அந்த மொத்த பவுலிங் யூனிட்டுமே வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்காங்க அப்படின்னு தோணுது. அவர் ஏதாவது கொஞ்சம் வந்து அந்த ஃபார்மை பிடிச்சிட்டாரு அப்படின்னா
இந்த வாரம் படுறா அப்படின்னு சிங்கப்பாலமா கிளம்பி வருவாங்க. அதுக்குள்ள தம்பி போட்டி காலைல 5 மணிக்கு பண்ணி சாயங்காலம் 5 மணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லிடுவாங்களோன்னு தோணுது. ஆனா இன்னொன்னு அதுல என்ன சொல்ல வேண்டியதுன்னா, எல்லா டைமே நிறைய பேர் உள்ளுக்குள்ள இல்லைன்னு சொல்றது என்னன்னா, எல்லா டைமே பும்ராவே அதை வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியாது. நீங்க வந்து பும்ரா மட்டும் நம்ம பும்ரா இருக்காரு வந்து, பட் பும்ரா வந்து பந்து நல்லா போட்டாதான் உங்களுக்கு பவுலிங் செயல்படணும்னு சொல்ல முடியாது. நீங்க ஏதாவது கேரி பண்ணி கொண்டு போயிட்டு அவரும் விக்கெட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்லாம் வரும் அவருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் பவுலிங் பண்ணணும். பும்ரா மட்டும் ஹோலாக நம்பி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்காத போது உங்களோட டீம் பர்ஃபார்மன்ஸும் லோ ஆகும். அதை வந்து அவர் மட்டும் நம்பியிருக்காங்க. அவர் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அட் த சேம் டைம் டீமும் வந்து ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சஜஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் விரிவாக அலசி ஆராய்ஞ்சு பேசினாலும் வந்து நான் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சோம் அதில் தான் வந்து உரிய நினைக்கிறேன் நான். ஸோ எந்த டீம் தோக்க போகிறாங்க அப்படின்றதுல ஒரு சுவாரஸ்யம் எனக்கு காத்துனது. தோல்வியில் என்ன புதுமை இருக்குது அப்படின்றதுல எனக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு வேறு சுவாரஸ்யம் ஏதாவது இருக்குதா? என்ன சுவாரஸ்யங்க இருக்க போது, நம்ம ஃபர்ஸ்ட் மும்பை வீடியோ பார்க்கும்போது எல் கிளாசிக்கோ எப்படி இருக்க போது பேட்டில் வேற லெவல் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் கொடுத்து நல்லா பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து ராத்திரி முழுக்க ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா? வந்து என்ன இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எவன் தோக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டல்லா பேசுற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக விளையாண்ட விதம் அப்படி இருந்துச்சு. இருந்தாலும் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை அந்த ரசிகர்களுக்காக என்னன்னா வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இவங்க என்ன மைண்ட் செட்டில் வருவாங்கன்னா, நம்மளை தோக்கடிச்சாங்க ஒரு 100 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஜெயிச்சாகணும். நம்ம கப்பு ஜெயிக்கிற முடியாது, சிஎஸ்கே ஜெயிச்சாகணும். நம்ம ஹோம் கிரவுண்டில் என்ன பண்ணானா அவன் வந்து நம்மளை அடிச்சான். வந்து அவன் ஹோம் கிரவுண்டில் வந்து அவன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து மும்பை இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து சிஎஸ்கே என்னன்னா வந்து நீங்களும் வந்து இந்த ஆட்டத்தில் சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்கு என்னென்னமோ பில்டப் கொடுக்குறீங்க. கண்டிப்பாங்க. இப்போ கேம் வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அந்த மேட்ச் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்ல. அது கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட் வரைக்கும் என்னன்னா வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்னா இது மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தால் உண்டு. இப்போ இந்த விஷயம் வந்து என்ன கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் எனக்கு தோணுது. வந்து அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்து ஜெயிக்க பார்ப்பாங்க. சிஎஸ்கே வந்து என்னன்னா எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு மேட்சாக தோக்காமல் எல்லாமே ஜெயிச்சு பிளே ஆஃப் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. காம்பினேஷன்ஸ் மாற்றாமல் ட்ரை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்போது என்னோட சஜஷன் வந்து. ஸோ பார்க்கலாம் மக்களே, உங்களுக்கு இந்த ஆட்டத்தை பற்றி என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் வந்து அந்த பழைய எல் கிளாசிக்கோ அப்படின்ற க்ரைட்டீரியா வந்து இன்னும் அதே தான் இருக்குது, எனக்கு இன்னும் அந்த வீரியம் இருக்குது, இன்னும் பிடிச்சிருக்கு, அந்த சுவாரஸ்யத்தை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.